வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அவங்க ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அது என்ன தீர்ப்புனா, பாருங்கப்பா, நீங்க பிரதமர் மோடி அவர்கள் பிஏ படிச்சார்ல, அந்த சர்டிபிகேட் எல்லாம் நீங்க கேட்காதீங்க, போய் வேலையை பாருங்க, அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல அப்படின்ற ஒரு உன்னதமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஏதோ அவர் இந்த நாட்டுல யாரோ ஒரு குடிமகன் மாதிரியும் அவரோட டிகிரி சர்டிபிகேட்டை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேட்ட மாதிரியும், ரெண்டாவது மோடி அவர்கள் படிச்சுட்டாரா, அவர் எப்படி படிச்சிருப்பாரு அப்படின்ற சந்தேகத்துல நம்ம கேள்வி கேட்குற மாதிரியும், அது தனிநபருடைய தகவல், அதை எப்படி நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நீங்க கேட்க முடியும்? அவர் ஒரு பொலிட்டிக்ல ஒரு முக்கியமான நபரு, அவர் இந்த நாட்டோடைய பிரதமர், அதனால அவருடைய தகவல் எல்லாத்தையுமே இப்படி பப்ளிக்ல கொண்டு கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2017 மத்திய தகவல் ஆணையம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க தான் ஒரு உத்தரவையே பிறப்பிக்கிறாங்க. அதாவது 1978 மோடி அவர்கள் டெல்லி யூனிவர்சிட்டியில பிஏ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிச்சிருக்காரு அப்படின்ற இந்த தகவலை நிரூபிக்கணும். அதனால டெல்லி யூனிவர்சிட்டி அந்த 1978 படிச்ச மாணவர்களுடைய ரெக்கார்டை நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. இந்த கேஸ் யார் ஃபர்ஸ்ட் அப்படி போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீரஜ் சர்மா அப்படின்றவர் தான் போய் கேட்கிறார் இந்த மாதிரி கோர்ட்ல. இந்த 1978 எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சாங்களோ அவங்களுடைய மார்க் லிஸ்ட் கொடுங்க, யாரெல்லாம் இந்த வருஷத்துல பாஸ் அவுட் போனாங்களோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் கொடுங்க, யார் யார் பாஸ் யார் யார் ஃபெயிலு, இந்த லிஸ்ட் எல்லாம் நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு சந்தேகம்? மோடி அவர்கள் டிகிரி படிக்க கூடாதா? அவர் ஒரு ஏழை விவசாயியின் மகன், அவர் டீ கடையில நான் வேலை செஞ்சு இந்த நிலைமைக்கு வந்தேன், நான் மனித பிறவியே இல்லை, நான் ஒரு அவதார புருஷன், பயாலஜிக்கலாவே நான் பிறக்கல, நேரம் வானத்துல இருந்து குதிச்சிருக்கேன், எனக்கும் புத்தருக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய மகான் ஒரு பிஏ டிகிரின்னு பட்டம் போட்டுக்க கூடாதா பேருக்கு பின்னால? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாஜக தரப்புல கேட்டாங்க. ஆனாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், அதாவது டெல்லியோட சிஎம் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னாரு, ஐயா நீங்க படிச்சீங்க சரிங்க, அந்த படிச்சீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்போ படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, எங்க படிச்சீங்க, எந்த வருஷம் படிச்சீங்க அப்படின்ற தகவல் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய இந்த தேர்தல் பிரமாண பத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க தாக்கல் செய்யும் போது நீங்க போட்டிருக்கீங்க என்னன்னு, நான் 1978 இந்த மாதிரி டெல்லி யூனிவர்சிட்டியில பிஏ படிச்சேன், அதே மாதிரி 1983 குஜராத் யூனிவர்சிட்டியில நான் எம்ஏ படிச்சேன், இத்தனை படிப்பு படிச்சிருக்கீங்களே, அப்ப அந்த தகவலை சொல்லுங்க. இப்ப நம்ம ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துட்டாருன்னா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபாரின்ல போய் அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு, இந்த டிகிரி படிச்சிருக்காரு, இங்க படிச்சிருக்காரு. அந்த மாதிரி இப்ப எல்லாருமே எல்லா தகவலும் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு காமராஜர் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அவர் ஒரு படிக்காத மேதை, அவர் படிக்காமலே இந்த நாட்டை ஆண்டுட்டு போனாரு அப்படின்ற உண்மை தகவலை சொல்லி எல்லாருமே அவங்களுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்துல உண்மை நிலவரத்தை சொல்லுவாங்க. ஆனால் மோடி அவர்கள் இப்படி சொன்னதுனால இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்ற சந்தேகம் ஏன் வருதுன்னா, அவர் வாயாலே அவர் மாட்டிக்கிறார். அவர் 2005 2006 சில பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு ஏழை விவசாயியின் மகன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன், நான் என்னோட ஸ்கூல் படிப்புக்கு அப்புறமா ஹையர் எஜுகேஷன்லாம் பெருசா நான் ஒன்றும் பண்ணல அப்படின்ற தகவலை அவர் வாயால அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அது எப்படி ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்காதவர் 1978 பிஏவும் அதுக்கப்புறம் 1983 எம்ஏவும் படிச்சாரு? எங்க ஊர்லலாம் ஸ்கூல் முடிச்சு அதுக்கப்புறம் தானே நாங்கள் காலேஜுக்குலாம் போவோம், இவர் மட்டும் இப்படி ஸ்கூல் முடிக்காம காலேஜுக்கு போனாரு? அப்ப இதுல ஏதோ தில்லுமுள்ளு இருக்கு. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய சர்டிபிகேட்டை எங்களுக்கு காட்டுங்க, பொது வெளியில அதோட உண்மைத்தன்மையை நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கொதிச்செழுந்த பாஜக தரப்பினர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பிரஸ் மீட்டை போடுறாங்க. போட்டு அமித்ஷா அவர்கள் ஒரு புறமும் அருண் ஜேட்லி அவர்கள் ஒரு புறமும், பாருங்க எங்க மோடியோடைய டிகிரி சர்டிபிகேட்டாக கேட்டீங்க, வாங்க போட்டோ எடுத்து பாருங்க, இங்க பாருங்க எங்களோட மோடிஜி அவர்களுடைய டிகிரி சர்டிபிகேட், இங்க தான் மாட்டிக்கிட்டாங்க. என்ன ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமித்ஷா அவர்களும் அருண் ஜேட்லி அவர்களும் அந்த டிகிரி சர்டிபிகேட் காட்டுறாங்க பாத்தீங்களா, இதை போட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுல இருக்க சின்ன சின்ன மிஸ்டேக்கை வச்சு இது ஒரு போலியான சர்டிபிகேட் அப்படின்றத அவங்க நிரூபணம் பண்றாங்க. யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம் ஆத்மி கட்சியுடைய ராஜ்யசபா எம்பியான சஞ்சய் சிங்,
கொஸ்டின், அவங்க என்ன சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஒரு கேண்டிடேட் வந்து அங்கே சில தரவுகள் வந்து கொடுக்கணும். அதாவது தனக்கு என்ன அசையும் சொத்து இருக்குது, அசையாத சொத்து இருக்குது, தான் என்ன படிச்சிருக்கோம், அதாவது அகடாமிக்காக அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற உண்மை தரவுகளை அவங்க சொல்லணும். இங்கே வந்து உண்மையை சொல்லாத பட்சத்தில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. ஆக அவங்க பண்ண இந்த ஃப்ராடை வச்சு அவங்களோட பதவிக்கே வந்து ஆபத்தை உருவாக்கலாம், அவங்க மெம்பர்ஷிப்பாகவே இருக்க முடியாது. ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ராடை வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவருங்க அதை அமித்ஷா அவர்களும் இவங்களும் காமிச்சாங்க பார்த்தீங்களா, இது டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் அப்படின்னு நாங்கள் நிரூபிச்சிட்டோம்னா மோடி அவர்கள் தன்னுடைய பதவியவே ராஜினாமா பண்ணணும். ஏன்னா அவர் எலெக்ஷன் கமிஷன்கிட்டயே பொய்யை சொல்லியிருக்காரு அப்படின்ற வாதத்தை வந்து ஆம் ஆத்மி கட்சி முன்னாடி வைக்குது. ஸோ இப்படி பொய்யான தகவலை இவங்க பரப்புறாங்க இல்லையா, இந்த உண்மையை வந்து அவங்க இன்னும் சில டீட்டெயிலான காரணங்களை வந்து காட்டுறாங்க, அந்த சர்டிஃபிகேட் எவ்வளோ பொய்யானது அப்படின்னு. ஸோ அவங்க இன்னும் ஒரு சில டீட்டெயில்களை வந்து காட்டுறாங்க. அதாவது மோடி அவர்களுடைய அந்த டிகிரி சர்டிஃபிகேட் காமிச்சாங்க இல்லையா, அது எவ்வளோ தூரம் போய் அப்படின்னா, அந்த மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்டு எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி சர்டிஃபிகேட்டில் 1992 தான் இந்த ஃபாண்டே வந்து வருது. ஆனால் இவர் 1983 இவர் வந்து டிகிரி முடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற அந்த ஃபாண்ட் எப்படி வந்துச்சு இந்த டிகிரியில? இதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்குறீங்க போலீஸ் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணுறதா இருக்கிறீங்க, அதை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பண்ணக்கூடாதா அப்படின்ற கேள்வி அவங்க வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் குஜராத், யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அப்படின்னு அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் யூனிவர்சிட்டி அப்படின்ற அந்த எழுத்தே வந்து என்ன இருக்குன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்குது. பாவம் யாரோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியாத ஆள்கிட்ட கொடுத்து அடிச்சிருப்பாங்களாட்டு இருக்கு. இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு பிஸ்கெட் இருக்கும், இல்லை ஒரு சோப்பு இருக்கும், இல்லை ஷாம்பு இருக்கும், அதே பிராண்டை போய் நம்ம கொஞ்சம் வேறு ஏதாவது ஒரு ஊருக்குள்ளே இன்டீரியர் வர ஒரு வில்லேஜுக்குள்ளே போனால் ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கும். ஆனால் நான் பார்த்தா அதே மாதிரி இருக்கும், அது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க ஏதோ ட்ரை பண்ண போய் என்ன பண்ணியிருக்காங்க, யூனிவர்சிட்டி அப்படின்ற இடத்துல யூனிவர்சிட்டின்னு அடிச்சிருக்காங்க. அதாவது UNIVERSITY தானே யூனிவர்சிட்டியோட ஸ்பெல்லிங். இவங்க என்ன அடிச்சிருக்காங்கன்னா UNIBERSIT, யூனிவர்சிட்டி. அந்த இந்தியோட அந்த ஸ்லாங் வருது பாருங்க, யூனிவர்சிட்டி, கேஜி யூனிவர்சிட்டி, ஜி டெல்லி யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி அதே வழக்கில் இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்றா இருக்குது, ஆனால் வந்து இவர் கொடுத்த அந்த ரோல் நம்பர் வந்து ஒன்றா இருக்குது. அந்த மாதிரி நிறைய காரணங்கள், பேரோடைய ஸ்பெல்லிங் வித்தியாசங்கள்லாம் இருக்குது. ஸோ எப்படி இதெல்லாம் வந்து ஒரு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக நம்ம எடுத்துக்க முடியும்? ஸோ இது 100% இது வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தான் அப்படின்ற வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ இதனால் இவங்க வந்து கோர்ட்டை போய் நாடுறாங்க. இந்த மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் மூலியமாக எங்களுக்கு வந்து நீங்கள் நியாயத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லி குஜராத் நீதிமன்றத்தில் முதல்ல போய் கேட்குறாங்க. ஆனால் குஜராத் நீதிமன்றம் என்ன பண்ணணும், குஜராத் யூனிவர்சிட்டியை தானே சமர்ப்பிக்க சொல்லணும், காட்டுங்க அந்த பட்டியலை வெளியிடுங்க, இல்லை அந்த மாணவர்களுடைய லிஸ்ட்டு இந்த வருஷத்தில் யார் யார், இப்போ 1983 அவர் வாங்கினதா சொல்கிறார்ல, அந்த வருஷம் எந்தெந்த மாணவர் போகிறாங்க, யார் பாஸு யார் ஃபெயிலு, என்ன மார்க்கு, எந்த வருஷம் யார் யார் என்ன டிகிரி முடித்தாங்க அப்படின்றத வெளியிடுங்கன்னு அவங்க சொல்லணும். ஆனால் அதுக்கு மாறா குஜராத் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஒரு பொய்யான கேஸை போட்டாங்க, மோடி அவர்களுடைய புகழை வந்து இவங்க கெடுக்க பார்க்குறாங்க, ஆக அவர் மேலே வந்து ஃபைனை போடுங்க அப்படின்னு இந்த விஷயத்துக்கே சம்பந்தம் இல்லாமல் அவர் வெறும் தகவல் அறியும் உரிமை சட்டம் தான் போட்டார், ஆனால் அவர் வந்து புகழை கெடுக்கிறாரு அது இதுன்னு சொல்லி அவர் மேலே வந்து ஃபைனை போட சொல்லி பிரச்சனையை கொண்டு வராங்க. ஸோ இப்போது இங்கே இன்னைக்கு இந்த வாதம் என்னவா வருது, அதாவது இந்த கேஸ் ஏற்கனவே ஹியரிங் வந்து February மாதம் நம்ம வந்து இதை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்பாடு இப்போ வந்து இது வந்து ஹியரிங் வருது. அதாவது இந்த டெல்லி யூனிவர்சிட்டி இருக்காங்களா, இவங்க தான் வந்து எதிர்த்து மனு தாக்கல் பண்றாங்க. அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு கீழே இதை நீங்க பண்ணக்கூடாது, ஏன்னா இது தனிநபருடையது. ஆனா இதுல இன்னொரு இது பண்றாங்க, அதாவது சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் தான் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு ஆதரவா போய் வாதிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா நாங்க பப்ளிக்ல இதை வெளியிட முடியாது. அது எப்படி நாங்க வந்து இதை பப்ளிக்ல வெளியிட்டா இதுவே ஒரு தப்பான முன்னுதாரணமா ஆயிடும். அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டியில
மாணவர்களுடைய இந்த தரவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பாதுகாப்பான முறையில் இருக்குது. எத்தனையோ மாணவர்களுடைய தரவுகள் வந்து நாங்கள் ரொம்ப கண்ணியமான முறையில் அதை வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருடைய இதையும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, நாளைக்கு எல்லாமே இது வந்து இந்த அடிப்படையில் இதே மாதிரி இது பண்ணுவாங்க. 2வது, இது முழுக்க முழுக்க மோடி அவர்களுடைய புகழை குறைக்கிறதுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் இந்த நடவடிக்கையில் எதிர்க்கட்சிகள் வந்து குறிப்பாக இறங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சு, இது தனிநபருடைய இது தானே, அதனால் நீங்கள் வந்து இதை கேட்கக்கூடாது அப்படின்ற வாதத்தை அவர் முன்வைக்கிறார். அது எப்படி தனிநபருடைய பிரச்சனை ஆகும் அப்படின்றத நம்மளோட கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ ரூல்ஸ் வந்து அவங்க பிரேக் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷனில் நீங்கள் ஒரு பொய்யான தகவலை கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ரூல்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிற அந்த வாதத்தை உடைக்கணும்னா அவங்க மோடி அவர்கள் வந்து ஒன்று அவர் ரிலீஸ் பண்ணோம், இல்லை இந்த யூனிவர்சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணோம், இல்லை அவர் உண்மையிலே இங்கே படித்தாரு, இந்த வருஷத்தில் பாஸ் அவுட் ஆகியிருக்காரு பாருங்க அப்படின்ற அந்த உண்மை தகவலை அவங்க வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிவிச்சாகணும். 2வது, இவ்வளோ வளர்ந்து இருக்க ஒரு நாட்டில் நீங்கள் நம்மளுடைய பிரதமர் ஒரு படித்த பிரதமராக இருக்கக்கூடாதா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அது உண்மையாக இருந்தால் நம்மளும் சந்தோஷப்படுவோம் இல்லையா, மோடி அவர்கள் படிச்சிருக்காருன்னு. 3வது, அவரே பல இடத்துல வந்து தன் வாயாலே சொல்லியிருக்காரு, நான் வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் படிச்சதில்லை, நான் ஒரு ஏழை விவசாயியின் மகன், இங்கே ஒரு ஏழை விவசாயி மகன் இருக்கார் பார்த்தீங்களா அண்ணாமலை அவர்கள், அந்த மாதிரி அவர் வந்து குஜராத்தில் ஏழை விவசாயி மகன், தான் வந்து டீ கடையெல்லாம் வேலை பார்த்து தான் கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் பக்கமே நான் போகல, என்னோட படிப்பெல்லாம் வெறும் ஸ்கூல் எஜுகேஷன் வரைக்கும் தான் அப்படின்னு அவரே சொல்கிறார். பிரதமர் மோடி அவர்களே சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவரே ஒரு கருத்து சொல்றாரு, ஆனா அவரே சர்டிபிகேட்டை வந்து காட்டுறாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இதெல்லாம் யார் போடுவாங்க, பொதுவா இந்த ஊர் பக்கம் கல்யாண பத்திரிகையில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாப்பிள்ளை பின்னாடி ஏதோ ஒரு டிகிரி இருக்கட்டும்பா அப்பதான் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஏ போட்டு மேல ஒரு கோடு போட்டுருவாங்க. கேட்டா இல்லை, இப்பதான் மாப்பிள்ளை படிச்சுட்டு இருக்காரு, பிஏன்னு போட்டா தானே பிரச்சனை, மேல கோடு போட்டா பிரச்சனை இல்லைல்ல. அந்த மாதிரி ஏதாவது கோடு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இவர் இல்லை நான் படிச்சிருக்கேன் 2 சர்டிபிகேட் இருக்கு அப்படின்னு கிளைம் பண்றாருன்னா அப்ப அதை ப்ரூஃப் பண்ண வேண்டிய இடத்துல அவர் இருக்கார் இல்லையா. அப்ப இந்த நாட்டோட பிரதமர் உண்மை தகவலை கொடுத்திருக்காரா இல்ல பொய்யான தகவலை கொடுத்திருக்காரா அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கார் இல்லையா. ஆனா அது எப்படி தனிநபருடைய தகவலா மாறும்? ஸோ இதெல்லாம் கேட்டாதான் என்ன சொல்லிடுறாங்க, நீங்க வந்து நாட்டோடைய இறையாண்மைக்கு எதிராக பேசுறீங்க. எது மோடி அவர்கள் வந்து டிகிரி படிச்சிருக்காரா, அவரோட டிகிரி உண்மையா பொய்யான்னு கேட்டால் நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக பேசிடுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த டெல்லி யூனிவர்சிட்டி, அதாவது இந்த டெல்லி ஹைகோர்ட் வந்து இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு அடிப்படை இது விஷயம். எல்லாருமே இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கிபீடியாவில் போனால் எல்லாருமே அவங்களோட தகவல் வந்து வெளிப்படையாக போடுறாங்க. என்ன படிச்சிருக்கீங்கன்னா, இப்போ உண்மையிலே இப்போ என்கிட்ட டிகிரி இருக்குது, நம்ம கேட்டால் எடுத்து காட்ட போகிறோம், இதுதான் உண்மையான டிகிரி, இது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்னு. அப்போ இவர் இவ்வளோ பெரிய டெல்லி யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு, அதை பெருமையாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே எடுத்து காட்டலாமே, எதுக்கு அமித்ஷா அவர்களும் அருண் ஜெட்லி அவர்களும் அந்த ஃபோட்டோ காஃபி எடுத்துகிட்டு வந்து காட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது டூப்ளிகேட் ஃபேக் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற கருத்து, அந்த தாட் தான் நம்மளுக்கு வருது. இதை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்க கோர்ட் மூலயமா என்ன சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி அதிரடியாக யாரும் கேட்கக்கூடாது, இது தனிநபருடைய தகவல், அது கேட்குற உரிமை உங்களுக்கு இல்லை, அதனால அந்த தகவல் அறிய உரிமை சட்டம் மூலியமாலாம் வந்து நீங்கள் இங்கே நிற்கக்கூடாது, வீட்டை பார்த்து கிளம்புங்க, நீங்களாவது போய் டிகிரியை படிங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு வந்து அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், இவங்க இதை இப்படியே மூடி மறைச்சிடுறாங்களா, இல்லை இதுக்கும் மேலே இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இல்லை மோடி அவர்களுடைய சர்டிஃபிகேட் இவர் காமிச்சு தான் ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து போராட போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.